ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்காத்தா திரைப்படம் ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது நாளில் மங்காத்தா திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், இரண்டாவது நாள் முடிவில் இதுவரையும் மங்காத்தா திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் இரண்டாவது நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருந்தது, தற்போது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தமிழகத்தில் தீனா மற்றும் பில்லா இந்த இரண்டு திரைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இந்த இரண்டு திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்ன அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் தீனா மற்றும் பில்லா இந்த இரண்டு திரைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இந்த இரண்டு திரைப்படத்தை விட மங்காத்தா திரைப்படம் தான் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இருந்தது. அந்த ஒரு திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிடல. ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா திரைப்படம் முதல் நாளில் மட்டும் 2 கோடி வரைந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இரண்டாவது நாளில் மங்காத்தா திரைப்படம் 1 கோடி வரைந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2 நாட்களும் சேர்த்து மங்காத்தா திரைப்படம் 3 கோடி வரைந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் 10.6 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இரண்டாவது நாளில் 7 கோடி வரைந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இதுவரையும் கில்லி திரைப்படம் 12வது நாள் முடிவில் 30 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு சாதனையை யாரும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க முடியாது. மங்காத்தா, தீனா, பில்லா இந்த 3 திரைப்படமே முதல் நாள் கூட அவ்வளோ வசூல் பண்ண கிடையாது. இந்த 3 திரைப்படத்துமே இப்போ அவ்வளோவா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்க வராத காரணத்தினால படத்தை மாற்ற போகிறாங்க. ஆனால் கில்லி திரைப்படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக 50 கோடி வரை வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே நம்ப, நீங்கள் சொல்லுங்கள், மங்காத்தா திரைப்படம் இதுவரையும் 2 நாட்களும் சேர்த்து 3 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் 30 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மங்காத்தா மற்றும் கில்லி இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.